என் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு தேசியத்திற்கும் மொழிதான் முகம், முகவரி, அடையாளம் எல்லாம். மொழிதான் கலை, இலக்கியம், பண்பாடு, வழிபாடு, வரலாறு, அறிவியல், அரசியல் எல்லாமே மொழிதான். அப்ப மற்றவர்களுக்கு மொழி ஒரு தொடர்பு கருவி, அப்படிதான் சொல்றாங்க, ஒரு கம்யூனிகேஷன் லாங்குவேஜ்ங்கிறாங்க. நமக்கு அப்படி இல்லை. தமிழ் நம்ம உயிர். அதுதான் நம்ம தாத்தா தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று பாடுறார். மற்றவர்களுக்கு பேச்சு மொழி, தமிழ் நமக்கு மூச்சு மொழி, அது வீச்சு மொழி. முழங்கு சங்கைன்னு சொல்றாரு, முணங்குன்னு சொல்லல. நம்முடைய பாட்டன் பாரதி வீரியம் பெருக்கு வெடிப்புற பேசுங்கிறான். சீமா ஏன் சத்தமா பேசுறாருன்னா அவங்க தான் சொல்றாங்க சத்தமா பேசுறா அப்படின்னு. சத்தியத்தை பேசு, சத்தமா பேசுறா, உண்மையை பேசு, உறக்க பேசுறான்னு நம் முன்னவர்கள் தான் சொல்லி கொடுக்குறாங்க. பாரு, அது ஒரு தொடர்பு கருவி இல்லை, ஒவ்வொரு தேசியத்தின் உயிர். அதுவே முகம், முகவரி, வரலாறு, கலை, இலக்கியம், பண்பாடு எல்லாமே அதுதான். உலகெங்கிலும் மொழி வழியே தான் தேசிய இனங்கள், நிலங்கள் பகுக்கப்படுகிறது, பிரிக்கப்படுகிறது. உதாரணமா நீங்க மானுடனை கணக்கிடும் போது, ஒரு மனிதனை கணக்கிடும் போது சாதி மதம் அடையாளம் ஆகாது, மொழி இனம் தான், மொழி தான். நீ யாருன்னா நீங்க என்ன மொழியில பேசுறீங்கன்னு பார்க்கத்தான். ஐ எம் பிரிட்டிஷ் கிடையாது, ஐ எம் கிறிஸ்டின் கிடையாது, ஐ எம் இங்கிலீஷ், ஐ எம் பிரெஞ்சு கிடையாது, ஐ எம் கிறிஸ்டின் கிடையாது, ஐ எம் பிரெஞ்சு. அப்படிதான் அவன் அறிமுகப்படுத்துவான். அதான் தர்வீஸ் சொல்றான், எழுதுங்கள் என் நெற்றியில் நான் இஸ்லாமியன் என்று நான் முழக்கத்தை முன்வைக்கல, எழுதுங்கள் என் நெற்றியில் நான் அரேபியன் என்று, அப்படிதான் சொன்னான். அதான் நாமளும் சொல்றோம், நாங்கள் தமிழர்கள் என்று நம்ம அதான் சொல்றோம். சாதி மதமும் அடையாளம் அல்ல, மொழி இனம்தான், மொழிதான் அடையாளம். அதான் சொல்லுது உலகங்கள். இப்ப நீங்க ஐரோப்பால எல்லா நாடுகளும் ஒரே மதத்தை தான் பின்பற்றுது. ஐரோப்பா ஒன்றியம் முழுக்க ஒரே மதம் தான், கிறிஸ்துவம் தான். பிறகு ஏன் இத்தனை நாடுகள்? மொழி வழியே தேசிய இனங்கள், நிலங்கள். இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் பிரியறது காரணம் என்ன? மார்க்கம். ஓர் இறை, ஒரு வழி, நபிகளின் மொழி, அந்த வழியே பிரிந்து சென்ற ஒரு நாடு. அங்கிருந்து பங்களாதேஷ் ஏன் பிரியுது? உருது ஆட்சி மொழின்னு என் மொழி என்னானதுன்னு முஜிபுர் ரஹ்மான் டாகா பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருந்தவன் கிளர்ச்சி செய்ய, உன்மொழி உருது, என் மொழி வங்கம்னு மொழி வழியே தேசிய இனங்கள், தன் தாய் மொழியிலேயே பங்களாதேஷ் என்று நாடு உருவாயிடுச்சு. இதான் அடிப்படை. இங்க உலகிலே முதன்மொழி, மூத்த மொழி தமிழ். அது வரலாற்றில் பல்வேறு பேரறிஞர்கள் நிறுவி இருக்கிறாங்க. அமெரிக்கான் மொழியியல் ஆய்வுங்கிற அலெக்ஸ் கொலியர் கூட உலகின் மாந்தன் பேசிய முதல் மொழி தமிழ் என்கிறார். இப்ப காலப்போக்கிலே தமிழ் மொழி பாருங்க. ஜப்பானிய மொழிகள் ஆய்வறிஞர் சுஷ்மா ஓனர் என்ன சொல்றாருன்னா, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவில் இருந்து எங்களுக்கு விவசாயம், வேளாண்மை எப்படி செய்வது என்று கற்றுக் கொடுக்க வந்தார்கள். அவர்களின் மொழியிலிருந்து கலை சொற்கள், உயிர் சொற்களை, வேர் சொற்கள் எடுத்து எங்கள் மொழியை செழுமைப்படுத்திக் கொண்டோம். இந்து என்றேன், நான் இஸ்லாமியன் என்றேன், இல்லை இல்லை நீ என் இனத்தான் என்றான். பள்ளன் என்றேன், நான் பறையன் என்றேன், கள்ளம் இல்லா வெள்ளை சிரிப்புடன், இல்லை தம்பி நீ தமிழன் என்றான். தலைவா என்றேன், தவறு என்றான்.